சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறது. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில். இப்போ இருக்க சூழல் என்ன? கைது செய்யப்பட்டவர்கள் இப்ப எங்க அழைத்துச் செல்லப்படுறாங்க? அருண், வணக்கம் கோபாலகிருஷ்ணன். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியானது சர்ச்சைக்கு பெயர் போனது. இந்த சுங்கச்சாவடியானது ஒவ்வொரு வருடமும் அந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், முற்றுகை என தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இன்று கடையெடுப்பு போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் அறிவித்த நிலையில தற்போது அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு, வணிக வியாபாரிகள் சங்கத்தினர், அதே போல கப்பலூர் தொழிற்பேட்டை சங்கத்தினர் என பல்வேறு சங்கத்தினர் சார்பிலும் அதே போல அதிமுக சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டு இன்று காலை 6 மணி முதலாகவே இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில சரியாக 8 மணி அளவில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பகுதிக்கு வருகை தந்த பொதுமக்கள், அதிமுகவினர், முக்கியமான தலைவர்களை எல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் கைது செய்து அவர்களை திருமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் மற்றும் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை தொடர்ச்சியாக காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் தொடர்ச்சியாக சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் இந்த சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில் நடக்கிறது. இந்த போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பேசி வந்தனர். இருப்பினும் இந்த போராட்டம் அவ்வப்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஒரு சிலரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்த பரபரப்பு சம்பவமும் நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இருப்பினும் காவல்துறையினர் பேருந்துகளில் ஏற்ற முயற்சி செய்த போது தொடர்ச்சியாக அதிமுகவினர் அந்த பேருந்துகளை வழிநடத்தி மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையிலே அமர்ந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் லேசான பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது முழுமையாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய நகர்பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். தற்போது 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், நன்றி அருண், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.